ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கொண்டக்கடலை ஒரு கிரேவி டைப்பில் சைட் டிஷ் மாதிரி பண்ண போகிறேன். ஊற வச்ச கொண்டக்கடலை வேக வச்சு நான் எடுத்துட்டேன். ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது, நார்மலாக நமக்கு வெந்தால் போதும். இது வந்து ஒரு 150 கிராம் கொண்டக்கடலை இருக்குது. நான் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்கப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு இன்னும் நல்லா காஞ்சிருந்தது, ஸோ தெறிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் பேக் போயிட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிற வேண்டாம், லேசாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் பூண்டு மசாலா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். தெரியாதவங்க பாருங்கள், என்னோடய வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா போதுமானது, ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு கிடையாது. நமக்கு இதுவே திக்னஸாகவும் இருக்கும் கிரேவி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். கொப்பரை தேங்காய், பூண்டு, ஜீரகம் எல்லாம் வந்து நமக்கு இருக்கிறதுனால அந்த அளவுக்கே நமக்கு போதும். நிறைய செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா என் பையனை வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியலை, அதுதான் ஒரு ரீசன். இப்போவும் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் சேட்டை பண்ணிவிட்டு விளாண்டுக்கிட்டே அழுதுட்டுருக்கான். ஸோ அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், போடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல, பட் ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஹேங் ஆனதுனால டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நவராத்திரியில் வந்து அந்த பூமி பூஜை பண்ணது, அப்புறம் வந்து 9ஆவது நாள் வந்து நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தது. வீடியோவே எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. ஃபோனே வந்து ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு, ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மெமரி கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுனால, வேறு எந்த வீடியோவும் டெலீட் பண்ணுற மாதிரி இல்லை, அது மட்டும்தான் இருந்ததுனால ஒரு சில வீடியோலாம் டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் அந்த வீடியோஸ்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. மகாராஷ்டிராவில் நாங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வந்து சைட் டிஷ் மாதிரியும் நான் பண்ண போகிறேன், திக்காக கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். எப்போதும் நான் 2 சேர்ப்பேன், இன்றைக்கி 2 போதும். இது லேசாக வந்து வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். பிகினர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இந்த மாதிரி மிளகாத்தூளை வந்து வெங்காயத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார வாடை வந்து பச்சையாக அடிக்காது. நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக மஞ்சத்தூள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோடய குக்கிங்கில் எப்போதுமே மஞ்சத்தூள் லேசாக போடுவேன். மஞ்சத்தூள் மட்டும் ஏன் கையில் போடணும் அப்படின்னா, நம்ம வந்து கையில் போடும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால தான் கையில் போடுறேன் நான். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்கு. ஆல்ரெடி நான் கொண்டக்கடலில் வேக வைக்கும்போது கொஞ்சம் நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் கொண்டக்கடலையில் வந்து உப்பு வந்து நமக்கு சேரும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. எப்போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை, பட்டாணி, நிலக்கடலை அது மாதிரிலாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா, கிரேவிக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டே வேக வைங்க. அப்போ தான் அந்த தானியத்துக்குள்ளே உப்பு சேரும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். இது கொஞ்சம் வதங்கட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா கடாயை வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கருகிரும், அடி பிடிச்சிரும். இதை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வியூவாக யாராவது என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் உடனே. என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் வந்து வீட்டில் என்ன செய்கிறேனோ அதுதான் நான் போடுறது. ஸ்டார்டிங் வீடியோலாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வீடியோ எடுத்து போட்டேன், எங்கள் அம்மா செய்கிறது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல். நான் வந்து பேசிகிட்டே தான் இந்த மாதிரி வீடியோ போடுவேன். ஸோ ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸும் நான் வந்து சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. தென் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பேன். இல்லைன்னா மகாராஷ்டிராவில் என்ன
அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து கொண்டைக்கடலையே சேர்த்துக்கிறேன். கொண்டைக்கடலை வந்து இந்த தண்ணியோட தான் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் இது மாதிரி அடிகனமான கரண்டி வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே நமக்கு மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இன்னும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொண்டைக்கடலை கொஞ்சம் வேகணும். நிலக்கடலை கூட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கேஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்புல எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே நமக்கு கொண்டைக்கடலைலாம் மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கிரேவி வந்து நான் சைட் டிஷ் மாதிரி கொஞ்சம் திக்காக தான் நான் பண்ண போகிறேன். லேசாக லிக்விட் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மூடி போட்டாச்சு. இதுக்கு காம்பினேஷனாக பாலக்கீரை கடையல் என் பையனுக்கு சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் செய்ய போகிறேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா என் பையனை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியல. அதனால் கீரையே கொஞ்ச நாள் வாங்கலை, ஆயிரதுக்கு டைம் இல்லை அப்படின்னு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து வரும்போதே ஆஞ்சி கொண்டு வந்துட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ கீரை இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் இடையில வந்து ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் போதும் ஆஃப் பண்ணுறதுக்கு. இன்னும் நமக்கு கெட்டி ஆக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சாப்பிட்ணும். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ இந்த திக்னஸ் வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா நமக்கு சக்காய் நமக்கு கொண்டைக்கடலையே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு? கொண்டைக்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பசங்களுக்கு அது வந்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி பிடிக்காதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி போடாமலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பூண்டு மசாலா இல்லைன்னு நினச்சிங்கன்னா பூண்டு தட்டி போடுங்க. ஸோ தப்பே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து பூண்டு தட்டி போட்டுக்கலாம். சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி கார்னிஷிங் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.